ஆந்திராவில் குடிக்க தண்ணீர் கேட்பது போன்று வீட்டிற்குள் புகுந்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. HIV-யால் பாதிக்கப்பட்டதாக கூறியும் கத்தி முனையில் கொடூரச் செயலில் ஈடுபட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஆந்திராவின் பல்நாடு மாவட்டத்தில் உள்ள மசர்லா பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயது பெண். அரசு ஊழியரான இவர் பிற்பகல் நேரத்தில் தனது வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வெயில் சுட்டெரித்த நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வந்துள்ளார். அந்த நபர் தாகமாக உள்ளது, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என கேட்டுள்ளார். உடனே தண்ணீர் எடுத்து வருவதற்காக அந்த பெண் உள்ளே சென்றுள்ளார். அந்த நேரம் பார்த்து மர்ம நபர் திடீரென வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெண் சத்தம் போட முயற்சித்துள்ளார். அப்போது மர்ம நபர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்தில் வைத்துள்ளார். சத்தம் போட்டால் கழுத்தை அறுத்து விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். உயிர் பயத்தில் பெண் அமைதியாக இருந்ததும் அந்த நபர் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். வேறு வழியில்லாமல் சத்தம் போட்டதும் அவரின் வாயை பொத்தி கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் இளம்பெண் நிலை குலைந்துள்ளார். அடுத்ததாக நேரப்போகும் ஆபத்தை உணர்ந்த பெண் தனக்கு HIV பாதிப்பு உள்ளது என்று கூறியுள்ளார். அதை காதில் வாங்கிக் கொள்ளாத மர்ம நபர் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கத்தி முனையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் அரக்கனாக மாறிய அந்த மர்ம நபர் இரும்பு கம்பியை எடுத்து பெண்ணின் பிறப்புறுப்பில் குத்தி உயிர்நோக தாக்கியுள்ளார். அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடிய நிலையில் அக்கம்பக்கத்தினர் பாதிக்கப்பட்ட பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். படுகாயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். பெண்ணிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் மற்றும் சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்கள் மூலம் அடையாளம் காணும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் நிகழ்ந்து 4 நாட்களாகியும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் குடிக்க தண்ணீர் கேட்பது போன்று வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர் இளம்பெண்ணை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ஆந்திராவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.